முக்தி பெற்றுதான் போக வேண்டும். நமக்கெல்லாம் நரகம் தான். உனக்குன்னு சொல்லி நாங்கள் நல்லது செஞ்சிருந்தோம். கண்டிப்பாக கண்டிப்பாக செய்யறது அனைத்துமே கேடுதான். பாவம் பாவம் பெரும் பாவம், செய்வது அனைத்தும் பாவம். சரி, ஆனால் சரி இருவேறு ஒன்றாக சேர்ந்து எப்படி வருகிறார்கள் பாருங்கள். கைலாச மலையிலே வருகிறார்கள். எப்படி வந்தால் தெரியுமா? பச்சை வர்ணம் கரடா சேர்ந்து கைலாச மலையிலே வருகின்றார்கள். கைலாச மலை இருக்குதா என்ன? கைலாச மலையில் அங்கு காணவில்லை. கரைக்கண்ட சிவபெருமான் இருக்கக்கூடிய இடத்தில் அது வருகின்றார்கள். பார்த்தாலும் தண்ணீராகவே காட்சி அளிக்கின்றது. இப்படி இருக்கக்கூடிய நீ பறந்து வரக்கூடிய மைத்துனரை பார்த்து கரைக்கண்ட சிவபெருமான் சொல்லுகின்றார். என்ன சொன்னார்? மைத்துனா அத்தான் மைத்துனா மைத்துனா போனோடைய உங்களை பார்த்த பிற்பாடு நான் திரும்பி வந்திருக்கிறேன். பொறுமை என்ன மைத்துனா? அவரை வீட்டுக்கு கீழே முங்கி போயிருவீங்க. மைத்துனா என்ன இவ்வளவு நேரம் தண்ணி இருந்தால் தத்தளித்துக் கொண்டிருந்தேன் மைத்துனா. என்னையாவது கேவலம் சுமக்கின்றார். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. அத்தா அவன் இவ்வளவு பதட்டப்படுறீங்களே, என்ன காரணத்தா ஏன் இந்த பூ மேல அமர்ந்திருக்கீங்க? மைத்துனா என்ன என்னுடைய நிலைமையை கேட்டால் தங்களுக்கே பரிதாபமாக இருக்கும் மைத்துனா, தங்களுக்கே பரிதாபமாக இருக்கும். அப்படி ஒரு நிலைமையா? சிவனே கைலாச மலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் சரி இடது பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லவா உங்களுடைய தங்கச்சி என்னை பார்த்து நடனமாடு ஆடு ஆடு என்று உழைத்தார். நானும் அவர்களுடைய வார்த்தை தட்டாமல் நடனமாட கங்காதேவி எதை கண்டு கீ குதித்தால் என்று தெரியாது. 14 உலகமும் அடைந்து விட்டது. ஒரு பார்வதிக்கு பேச்சு கேட்டு நடனம் ஆடிருக்கீங்க. ஆடலாமா? உலகம் அழியும் தெரியுது, அப்புறம் ஏன் நடனம் ஆடுறீங்க? என்ன அதாவது நடனமாடவில்லை என்று சொன்னால் உங்களை பார்க்க திருப்பார்களை வந்து வைத்தார். அனுப்பிவிட வேண்டியது. என்னை விட்டு விட்டு நான் எங்கு செல்வது? பார்வதி அவர்கிட்ட அப்படி சொன்னாயா? சொன்னாயா? ஆமா, அண்ணனோட பாசத்துல சொல்லியிருப்பாங்க. ஒரு பாசமும் கிடையாது, விட்டு விட்டு சென்று விட வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். அப்படியா? சரி அத்தா, ஏதோ ஆசைப்பட்டுட்டா உலகமே அழிந்து விட்டது. இப்ப நம்ம அடுத்த விஷயம் என்னன்னா என்ன விஷயம் என்று சொன்னால், அதாவது அழிந்த உலகத்தை படைக்க வேண்டும். படைக்கணும்னு சொன்னா ஒன்று இனி ஒரு தங்கை இருக்கின்றார் கீழ் உலகத்தில். ஆமா, அவளுடைய பேர் ஒன்றக்கணி, அதாவது மந்திரக்கணி என்று நினைக்கின்றேன். உமாதேவி. அவர்களுக்கு சென்று அவருடைய வலது கரத்தாலே ஒரு பிடி குங்குமம் மந்திரித்து வாங்கி வர வேண்டும். உலகத்தை படைத்து விடலாம். நான் சென்று ஒரு பிடி மண் வாங்கி வந்தால் உலகத்தை நாமே படைத்து விடலாமா? கண்டிப்பாக படைத்து விடலாம். அவனும் எவ்வளவு நேரம் தான் கொடுப்பார். கண்டிப்பா உலகத்தை கண்டிப்பாக படைத்து விடலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது எம் பெருமாளாகிய ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி மாயவர் மனதிலே நினைக்கின்றார். அதாவது இந்த உலகத்தை கண்டிப்பாக உடனடியாக படைக்க வேண்டும் என்று சொன்னால் மந்திரக்கணிகளுக்கு மண்பாக்கு செல்ல வேண்டும். ஆனால் இந்த சொரூபத்தோடு செல்ல முடியுமா? முடியாது அல்லவா? ஆகையால் கண்டிப்பாக நாம வேற ஒரு சொரூபம் எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி
உங்களுக்கு பொருள் வேணும்னு சொல்லி என்ன சொல்லும் எடுத்தாரு பாருங்க. வைத்து வாழி வேதவாளி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அன்பு தம்பி அன்பு சகோதரர் நம்மை நாடி வந்தார்கள். பெயர் சொல்லவில்லை, ஒரு பாடல் மட்டும் கேட்டிருக்காங்க. ஒரு பாட்டு, ஒரு பாட்டு தானே? ஆமா, உன்னை பாட பாட இணைக்கிறது சிவலிங்கமே. அந்த யூடியூப்ல அந்த கையில கலக்குங்க. அதாவது நமக்கு அன்பளிப்பு செய்தவர்கள் நமக்கு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு செஞ்சிருக்காங்க. 100 கோடி ரூபாய். ஆமா, அதாவது அவர்கள் ஒரு சிவ பக்தர். சரி, அதனால இந்த பாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களே எழுதிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்காக உவரை அருளும் சிவலிங்கமே உயிரே உறவே சுயம்புலிங்கமே பாட பாட இருக்கிறது சிவலிங்கமே என்ற பாடலின் இசையே சிவலிங்கமே. உன்னை பாட பாட இருக்கிறது சிவலிங்கமே என்ற பாடலின் இசையே சிவலிங்கமே. என் உறவே என் உயிரே சுயம்புலிங்கமே. பாட பாட இருக்கிற சிவலிங்கமே என்ற பாடலின் இசையே சிவலிங்கமே. தரும் சோலையிலே ஒட்டு மலர் பூவிலே உலாவரும் தென்றலிலே கடலின் ஓரத்திலே ஒட்டி தரும் சோலையிலே ஒட்டு மலர் பூவிலே உலாவரும் தென்றலிலே அழகிய உவரே அமர்ந்திருக்கும் ஐயரே அழகிய உவரே அமர்ந்திருக்கும் ஐயரே கருணையின் உள்ளவை சிவலிங்கமே. உன்னை பாட பாட இருக்கிறது சிவலிங்கமே என்ற பாடலின் இசையே சிவலிங்கமே. வைகாசி விஷாகத்தில் வருவாரே ஓம் நம சிவம் தந்த குழலி மணாளனே. வைகாசி விஷாகத்தில் வருவாரே ஓம் நம சிவம் தந்த குழலி மணாளனே. கூத்து மிசையும் சதக்கு உலகம் தந்தை காகி பேசுவோரே கூத்து மிசையும் சதங்கி ஒலியும் கங்கை தாங்கி பேசுவோரே. அலைமகளை தன் தலையிலும் மலைமகளை தன் பாடியிலோ அலைமகளை தன் தலையிலோ மலைமகளை தன் பாடியிலோ சுமந்த தெய்வமே பாட பாட சிவலிங்கமே
அனலை போலவே சிவலிங்கமே என் உடலே என் உயிரே சுயம்புலிங்கமே. இப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி மாவட்டம் பிளாத்திவிளை பழவிளை நகரத்தை சார்ந்த ஸ்ரீ சரண்யா விரிசை குழுவினர்களை பாராட்டி அன்பளிப்பளித்த அவர்கள் இந்த உலகத்தில் அனைத்து செல்வங்களும் பெருகும் பெற்று பத்திரகாளி அம்மனுடைய திருவருளாலும் பரிவார தேவதைகளுடைய திருவருளாலும் இந்த உலகத்தில் வையாங்கை கால வாழ்க்கை நிகழ்ச்சியை வாழ்த்திக் கொண்டு கதையும் கொண்டு வருகின்றோம். இப்படி மாயவனா நீங்க வருகிறார்கள் பாருங்கள். தாமரை தண்டு வழியாக கீழ் உலகம் போகணும். தாமரை தண்டு வழியா மனித உலகத்தோடு போக முடியுமா? இந்த சொரூபத்தோடு கீழ் உலகம் செல்ல முடியாது, முடியாது. அப்படியா அவர் என்ன வேடம் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தார். சரி, அப்போதான் நினைக்கிறாரு ஒரு வேட்டுவாளி ரூபம் எடுத்தால் என்ன? வேட்டுவாளியில பெரிய வாடி அம்மா, பெரிய வாடியா? ஆமா, வேட்டுவாளின்னு சொல்லுறது பெருசாதான் இருக்கும். அப்படியா? ஆமாமா. இல்ல இது ஒரு சின்ன பூச்சின்னு சொல்றாங்க. வேட்டுவாளி என்று சொன்னா சிறிய பூச்சி என்று சொல்கிறார்களா? ஆமா. இந்த வேட்டுவாளியின் தன்மை என்னவென்று சொன்னால் எப்படி? அதாவது விசேஷம் உள்ள வீட்டில் இந்த வேட்டுவாளி செல்லும் என்று சொல்லுகிறார்கள். விசேஷம்னா கல்யாண வீடா? ஆமா. இப்ப நம்ம இந்த ஒடுக்கடிக்கிறாங்க இல்ல தம்பி? ஆமா. இவங்க வீட்டுல கர்ப்பணி வச்சிருங்களா? எங்க வீட்டுல யாரு கர்ப்பம்? இல்ல அவங்க மனைவி கர்ப்பணி வச்சிருங்களா? எனக்கு வீட்டுல வந்து கூடு கட்டிடும். அவங்க வீட்டுல கர்ப்பணையா உங்க வீட்டுல வந்து கூடு கட்டிடும். நாங்க ரெண்டு அண்ணன். ஆமா, அண்ணன் வீடு வேற வேற தானே? வேற வேறதான் இருந்தாலும் அவங்க மனைவி கர்ப்பமா இருந்தா எங்க வீட்டுல வந்து கூடு கட்டிடும். அப்படியா? அதுதான் அது கூடு கட்டுறதுதான் வீட்டு வாழியா? ஆமா, அதுதான் விசேஷம். அதுலயும் ரெண்டு மூணு தன்மைகள் இருக்கு. என்ன? அதாவது இந்த அடுக்கலைன்னு சொல்வார்கள் அல்லவா? அதாவது சமையல். ஆமா, என்னமா கிச்சன் சொன்னேன். ஓ, இங்கிலீஷ். ஆமா, இப்ப அப்படி சொன்னாலே இல்ல பாட்டி இருக்கு அப்படின்னு சொன்னா தெரியும். கண்டிப்பாக பாட்டிட்ட போய் அடுக்கணும்னு சொல்லுங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. அப்படியா? ஆமா. இந்த சமையலறை உணவாகவோ இல்லை என்று சொன்னால் இந்த கதவு ஜன்னல் இந்த உணவாகவோ இந்த வேட்டுவாளை கூடு கட்டி இருக்கும் என்று சொன்னால் அந்த வீட்டிலே பிறக்கக்கூடிய குழந்தை சரி ஆண் குழந்தையாக இருக்கும் என்று சொல்கின்றார்கள். ஜன்னல்ல ஜன்னல். ஆமாமா. சரி. ஆனா வீட்டுக்கு வெளியே கூடு கட்டின்னு வச்சுக்க ரெண்டு மூணு பிள்ளைங்க சேர்ந்து பிறந்துரும். அப்படியா? அந்த வேட்டுவாளியோட தன்மை இருக்குதா? அப்படிதான் அந்த தமிழக தம்பிக்கு மூணு குழந்தை ஒரே சொல்ல. ஓஹோ. இவங்க போகட்டும். ஆமாப்பா. ஆனால் அந்த வேட்டுவாளி கொண்டு மாயனா தாமரை தண்டு வழியாக அப்படியே கீழ் உலகத்தில் வருகின்றாரா? அங்கே வந்து எப்படி சத்தமிட்டா பாருங்க. வெளியே வந்து போகிறாங்க. கண்ணி மந்திரக்கண்ணி 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 போடுற சத்தம். ஏ தங்காய், என் அருமை தங்காய் மந்திரக்கண்ணி மந்திரக்கண்ணி மந்திரக்கண்ணியா? ஆமா, மந்திரக்கண்ணி கூட ஒன்றரை கண்ணி சத்தம் தர்ற மந்திரக்கண்ணி. ஆமா, மந்திரக்கண்ணி எங்க சென்றார்? மந்திரக்கண்ணி நான் தான். தங்காய், நீ பின்புறம் இருக்கிறாய் எனக்கு தெரியவில்லை. இல்லை, முன்பாக அந்த வேலைக்காரர் வந்து சத்தம் உண்டாக நினைக்கின்றேன். அண்ணா, மந்திரக்கண்ணி என்பவள் நான் தான். ஆமாப்பா, என்னை தேடி வந்தாயே, என்ன காரணம் தெரிந்து கொள்ளலாமா? அந்த ஒரு சமயத்தில் நான் உன்னிடத்தில் உரைத்து விட்டு செல்கிறவருக்கு ஞாபகம் இருக்கின்றதா? என்ன சொன்னாய்? உலகம் அழிந்தால் தான் தங்காயார் உன்னைக்காக வருவேன் என்று உரைத்தவருக்கு ஞாபகம் இருக்கின்றதா? ஞாபகம் இருக்குதா? இருக்கிறதல்லவா? இப்போது உலகம் அழிந்து விட்டதா? கண்டிப்பாக கண்டிப்பாக உலகம் 14 உலகமும் அழிந்து விட்டது. கண்ணே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக, நமக்கு நலத்திற்கு எந்த ஒரு உலகம் அல்லவா? சரி, அப்ப அழிந்து போன உலகத்தை படைக்க வேண்டுமா? ஆமாவா. அதனால நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகம் எதற்காக அழிந்தது என்று சொன்னால், அதாவது பரம்பரை
பார்த்து பார்வதி திருவிழமாக சொல்ல தலையில் இருந்த கங்காதேவியானவர்கள் கீழ் குதிக்க உலகமும் அழிந்து விட்டது. கங்காதேவி கீழே குதித்த காரணத்தினாலே உலகம் அழிஞ்சிருக்கு. ஆமா சரி என்ன அழிந்த உலகத்தை மீண்டும் படைக்க வேண்டும். ஆகியால் உன்னுடைய வலது திருக்கரத்தாலே ஒரு பிடிக்கும் குங்குமம் மந்திரித்து தர வேண்டும். ஒரு பிடிமன் என்னுடைய கையாலே உலகத்தை படைப்பதற்கு நான் எடுத்துக் கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக அண்ணா ஒரு பிடி மண் 1000 பிடி மண் இங்கே இருக்கின்றது. என்ன வாசத்திற்கு அளவு கிடையாது என்று சொல்வார்கள். அதாவது ஒன்று ஆற்றிலே போட்டால் வளர்ந்து போட வேண்டும் என்று சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள் அல்லவா? உங்களுக்கு 1000 பிடி மண் வேண்டாம், ஒரு பிடி மண். ஆனால் உன்னுடைய வலது திருக்கரத்தால் மந்திரித்து மட்டும் தர வேண்டும். ஒரு பிடி மண் காணுமா? கண்டிப்பாக போதும் தங்காய். அப்படி என்று ஒரு பிடி மண்ணை எடுத்தாலாம் மாயனுடைய கையிலே கொடுத்தாலும் அது வலது கையில கொடுக்கலாம். என்ன இதோ மண் வாங்கி கொடுத்து சொல்லி வலது திருக்கரத்தாலே மந்திரக்கண்ணி கொடுத்த மண்ணை வாங்கினார் ராமாயணன். வாங்கிய மாயவன் மனதில் நினைக்கிறார்கள். ஒரு பிடி மண்ணை வைத்து உலகத்தை படைக்க முடியுமா? அது நமக்கு தெரியாது. சில நேரங்களில் படைக்க முடியவில்லை. கைலாசம் சென்றார். உலகம் படைக்க மண் பத்தாது. அதான் நீங்க போய் வாங்கி வரணும். இன்னும் நம்பர்தான் கண்டிப்பாக இன்னும் ஒருக்க வேட்டுவாளி ரூபாய் எடுக்கணும். மீண்டும் சொல்லுமாறு வேண்டும். உங்ககிட்ட வேட்டுவாளிக்கு பதிலாம் சொல்ல வேண்டும். ஆமா கண்டிப்பாக. அதனால நம்ம ஒரு படி மண் அவளுக்கு தெரியாம களவு செய்து விடலாம். இந்த மந்திரக்கண்ணிக்கு தெரியாத ஒரு பிடி குங்கும மண்ணை களவு செய்தாரா? அப்படி என்று அவனுக்கு தெரியாம ஒரு பிடி மண்ணை இடது கையால அப்படியே எடுத்து களவு செய்கிறார். களவு செய்து மந்திரக்கண்ணி பார்த்து சொல்லுகிறார். அண்ணா என்னம்மா ஒரு கை தானே இருக்குது, இன்னொரு கை எங்க போச்சு? இந்த தாமரை தண்டுபடியாக வந்தேன் அல்லவா? முதுகு மொத்தம் ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கின்றது. இடது கரத்தை கொண்டு சொரிந்து கொண்டிருக்கின்றேன். அப்படியா? ஆமாம்மா. அப்படியே சென்றுவா ஆகட்டும் என்று சொல்லி மாயவன் 2 பிடி மண்ணையும் கொண்டு மந்திரக்கண்ணி இடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நடுக்கடலில் வரக்கூடிய நேரத்தில் கண்ணி அவர் எப்படி வருகிறார் பாருங்கள். கண்ணி கொடுத்தால் செய்த மன்னர் இப்படி மாயவனான 2 பிடி மண்ணை கொண்டு நடுக்கடலில் வருகின்றார். நடுக்கடலில் வரக்கூடிய நேரத்தில் மந்திரக்கண்ணி கொடுத்த மண்ணானது வலது திருக்கரத்திலிருந்து கருவுருவாகவே திரளுகின்றதா? கடமை செய்த மண்ணானது அந்த நடுக்கடலில் அப்படியே கரைந்து செல்கின்றதா? அதைத்தான் சொல்லுகின்றார்கள். என்னமா சொல்லுகின்றார்கள்? களவு செய்த பொருள் கடைவாய் கஞ்சிக்கு கூட உதவாது என்று சொல்லி மாயவனால் அந்த களவு செய்த மண்ணே நிலைக்கவில்லை. நீ எல்லாம் எவ்வளவோ களவு செய்யற, நீ களவு செய்து சேர்த்து வைக்கிறது நிலைக்கவா போகுது? திருந்தடா. ஆமா ஆமா அது உண்மைதான். என்கிட்ட சொல்லாத நீ வேற யார்கிட்டயும் சொல்லாத எனக்கு தெரியும். ஏமா என்ன அதாவது இந்த உலகத்தில் மாயவன் எடுத்து காட்டுவதற்காக அதாவது 14 உலகத்தை ஓரடியால் அளந்தவர் என்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. அவருக்கு இந்த உலகத்தில் களவு செய்ய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. என் அன்பு குடிமக்களே, இந்த உலகத்தில் களவு செய்த பொருள் எற்காது நிலைத்து நிற்காது என்று சொல்லி எடுத்து காட்டுவதற்காக மாயவன் வந்து ஒரு மண்ணை களவு செய்தாரா? ஆமாமா. இப்படி பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய வில்லிசையை பாராட்டி ஒரு அன்பு மாமா, அன்பு பெரியவர், பெரியவர் அதாவது எங்களுக்கு 100 ரூபாய், 1 லட்சம், 1 கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். அவர்கள் இந்த உலகத்தில் ஆளது போல் அந்தழைத்து அருகது போல் வெகுண்டி ஆளது போல் பொங்கிதனால் பரிசு பெற்று வர வேண்டும் என்று வாழ்த்திக்கொள்கிறேன். ஒரு மனசு வேணும்னே. கண்டிப்பாக கலைஞர்களை பாராட்டி கொடுக்கணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயம் தான். ஏமா இப்ப நிறைய பேர் ரூபாய் கொடுத்து வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு கூகுள் பே ஜிபே நம்பர்னாலும் பரவாயில்ல, கூகுள் பே நம்பர்னாலும் பரவாயில்ல, இந்த நம்பருக்கு உங்களுக்கு மனசு போல போட்டுடுங்க.
மாதிரி எனக்கு அந்த முறை குடும்பமா வேற மாத்தி எடுத்து போடுறாங்க போடுவாங்க ஆமாப்பா அப்படின்னு சொல்லி மீண்டும் கதையின் பற்றி வருகின்றோம் இப்படி அப்படின்னு சொல்லி படித்த பெரியவர்கள் தாயாகி பத்திரமாவாணி அம்மையுடைய திருவள்ளுவராலும் வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சரி தாயார் பத்திரமாவாணி அவன் கதையிலே வருகின்றோம் ஆமாப்பா இப்படி இருக்கவே மாயவன் அந்த கடல் செய்த மண்ணை அப்படியே கரைத்து காண்பித்து விட்டு ஒரு பிடி குங்குமவன் கருவுருவாக திறந்த மண்ணை கைக்கடிச்சு வருமாறு உங்களை கொண்டு வைக்கிறாரா மண்ணை பார்த்தாரு பாத்தீங்களா ஒரு மண்ணுக்கு சந்தோஷம்னா தாங்க முடியல இருக்கிறதே நம்ம எப்படி இருக்கோம் தண்ணியில தான் இருக்கிறோம் அவன் மண்ணை பார்த்தோம் எப்படி இருக்கும் அவனுக்கு உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தார்கள் பாருங்க கொண்டு வந்த மண்ணை கொண்டு வந்த மண்ணை 3 நாளாகவே பங்கு வைக்கிறாங்க. 4 பங்காய் மண் பிரிக்கும் போது நடுவே உதிர்கிறது தானாக தோன்றிய தஞ்சை கைலாசமலை. அதற்காக தான் எந்த ஒரு புலவர்கள் வில்முகத்தில் பாடினாலும் தாராகிய பொண்ணும் கைலாசமலை என்று சொல்லி பாடுகிறார்களா? தாராகிய தோன்றிய கைலாசமலை, தாராகிய தோன்றிய காரணத்தினால் கைலாசமலை என்று தேர்ந்தாங்க கொடுத்தார்களா? ஆனால் சரி 4 பங்காக மண் பிரித்தார் அல்லவா? ஒரு பங்கு மலை, சரி ஒரு பங்கு மலை, ஒரு பங்கு வானமாகவும், ஒரு பங்கு கடலாகவும், ஒரு பங்கு பூமியாகவும், சரி உதிர்ந்த மண்களில் அனைத்து உயிரினங்களையும் படைத்தார்களா? ஏன்னா உதிர்ந்த மண்ணில பிறந்தவர்கள் தான் நாம அறிகிறோம். அதாவது 4 பங்கு பிரிச்சாங்க தெரியுமா? அதுல ஒரு பங்குல நம்ம பிறந்த பண்ணி என்ன செய்வோம்? இந்த உலகத்தை யாருமே வைக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அது மட்டும் இல்ல, ஒடுக்குகால மாதிரி பட்டவங்க இந்த உலகத்தை வைக்கவே மாட்டாங்க. ஆமாமா, பிடிமண்ணில பிறந்திருப்பான், பிடிமண்ணில பிறந்திருப்பான். அவன் உதிர்ந்த மண்ணில பிறந்தனாலதான் அவன் கால கீழே வச்சு நடக்க. சரிதான். ஆராயத்தை பார்த்து அவங்க முடியவள நிற்கும். என் தாயாகிய பத்திரமாவளின் வரலாறு இசைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் விளாத்திவிளை நல்லகரை சார்ந்த ஸ்ரீ சரண்யா வில்லிசை குழுவினரை பாராட்டி ஒரு அன்பு தம்பி, அன்பு சகோதரர் நமக்கு 100 லட்சம் ரூபாய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். தம்பியால கொடுக்க முடியாது, தம்பிகிட்ட யார கொடுத்து அனுப்புறாங்க. ஆமா, அது நம்மள வந்து சேருது. அதான் சொல்லுங்க, தம்பி கொடுக்கல, தம்பிகிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. பெரியவர்கள் தம்பி இடத்துல கொடுத்து அனுப்புறாங்க. சரி, அதாவது இப்பவும் பெயர் குறிப்பிடவில்லை. 16 படி மீது அமர்ந்திருக்கும் அம்மன் பாடல் கேட்டிருக்காங்க. இவர்கள் அம்மன் பக்தன். அப்படியா? ஆமாமா, கண்டிப்பாக அந்த பாடலை கண்டிப்பாக சற்று எதிர்பார்ப்பாலும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய நாளையிலே கைலாச மலை தோன்றுகின்றதா? தானாக தோன்றிய தங்க கைலாச மலை, தானாக தோன்றிய வெள்ளி கைலாசம். இப்படி என்ன கைலாச மலையிலே தேவர்கள், முனிமார்கள், சங்கத்தார்கள், சமயத்தார்கள் அனைவரும் வந்திருக்கின்றார்களா? சரி, கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் பார்வதியானவள் கடவுளை பார்த்து சொல்லுகின்றார். அதாவது இன்று உங்கள் இடத்திலே ஒன்று கேட்கலாம்னு நினைக்கின்றேன். பார்வதி, தைரியமாக கேட்கலாம். ஏனென்று சொன்னால் புதிய கைலாசங்களை உருவாக்கி விட்டதல்லவா? என்ன செய்யணும் தெரியுமா? சொத்தம் செய்ய
பகவான் சொல்லுகின்றார்கள் பார்வதி கைலாச மலை எப்படி இருக்கின்றது? எவ்வளவு சீரும் சிறப்புமாக இருக்கின்றது பார்த்தீர்களா? ஆமா, பழையபடி தேவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள். கண்டிப்பாக அனைத்து சங்கத்தார், சமயத்தார்கள், வானவர்கள், தானவர்கள், கிண்ணறவர்கள், கிம்புறவர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அதாவது கைலாச மலை நல்லா தான் இருக்குது சுவாமி. மேலே நன்றாக இருக்கின்றது பகவானே. கைலாசம் நல்லா தான் இருக்குது. கைலாச மலை யாராவது கூட சொல்லுவார்களா? 3 முறை சொல்லிவிட்டாய். கைலாசம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறது, நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆனா கைலாச மலை பாருங்கள் சுவாமி, சுத்தம் இல்லாமல் இருக்கின்றது. கைலாச மலை அதாவது மேலே நன்றாக இருக்கின்ற தரை பார்க்கக்கூடிய நேரத்தில் சுத்தம் இல்லாத இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். பெண்ணை பார்வதி, கைலாச மலையில் இருக்கக்கூடிய நேரத்தில் இதை தூத்து வெளியே சுத்தமாக வைத்துக் கொள்வது அது உன்னுடைய கடமை அல்லவா? இல்லை சுவாமி, போய் ஒரு பார்வதி சுத்தம் செய்வதா? இருக்கக்கூடியவங்க அனைவரும் பார்த்து சிரிக்க மாட்டார்கள். அப்படி என்று சொன்னால் என்னால கைலாச மலையை சுத்தம் செய்ய முடியாது. இப்போது என்ன சொல்லுகின்றாய் நீ? ஒரு பெண்ணை பிறவி செய்து தாருங்கள் என்று கேட்கின்றேன். பெண்ணை பிறவி செய்து தாய் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் பார்வதியாரை பார்த்து பகவான் சொல்கிறார். என்ன? அதாவது முதலில் நடனம் ஆடவில்லை என்று ஒரு தேதி ஆடித்தான் ஆக வேண்டும் என்று சொன்னால் கைலாசம் அடைந்து விட்டது. இப்போது புதிய கைலாசம் அலை வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் பெண்ணை பிறவி செய்து தாய் என்று சொல்கிறார் அல்லவா? அது இயலாத காரியம். பெண்ணை பிறவி செய்யவில்லை என்று சொன்னால் ஒரு இடம் இந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன் என்ற வார்த்தையை கேட்ட மரகன் நினைக்கின்றார்கள் என்று சிவபெருமானுக்கு கோபமானது நொற்றியில் வருகின்றது. அந்த நேரத்தில் பகவானின் மூக்கில் சந்திரக்களையும் சூரியக்களையும் முட்டக்கூடிய நேரத்தில் பகவான் ஆசி வழியாக ஒரு தும்மலை தும்பி அந்த தும்மலிலே ஒரு பெண்ணாளர்களுக்கு பிறந்திருக்கிறார்களா? சரி, அந்த காலத்துல பகவானுக்கு ஆசி வழியாக ஒரு பெண் பிறந்திருக்காங்க. இந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண் பிறகு நம்ம படக்கூடிய பாடு ஒரு ஆசிரியர் விடாம யாரும் இறங்க முடியாது இருக்கு. ஒரு குழந்தை இருந்திருக்கு. பகவானுக்கு நாசி வழியா அந்த காலத்துல ஒரு பெண் வந்திருக்கான். உண்மைதான். பகவானுக்கு ஒரு சந்தான குலத்தில் இருந்த காரணத்தினால் அந்த பெண்ணுக்கு சண்டத்தி என்று சொல்லி பேர் நாம கொடுத்தார்களா? சரி, இருந்தால் சண்டத்தியானவள் கைலாச மலையை சிவபெருமான் வந்து கேட்டாளா? எதுமா கேட்கிறார்கள்? என்னை பிறவி செய்த காரணம் என்ன? உன்னை பிறவி செய்த காரணம் என்னவென்று சொன்னால் இந்த கைலாச மலை இன்று முதல் நீ தூத்து வழிக்கு சுத்தம் செய்து வர வேண்டும். அப்படியா? சுவாமி, சரி, 16 படி மீது பரிவுடனை அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்ற கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி? ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி 16 படி மீது பரிவுடனை அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி? ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி பதமே சுதியோடு துணை பாட துணை புரிவாடியமே 14 மணியும் பதமே சுதியோடு துணை பாட துணை புரிவாடியமே கதியனும் பதம்
செய்யும் அம்மா இதயவை குளிர்ந்தால் 16 படி மீது பரிமுறை அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி இருபத்தைந்து நாமங்கள் கொண்டவனே 25 நாமங்கள் கொண்டவனே இருவினை தீர்ப்பானே இன்பம் தருபவனே 25 நாமங்கள் கொண்டவனே இருவினை தீர்ப்பவனே இன்பம் தருபவனே குருராஜன் கோபாலன் உள்ளத்தில் இருப்பார் குருராஜன் கோபாலன் உள்ளத்தில் இருப்பார் அருள்வாக்கு தந்தியம்மை ஆதரிப்பாரே 16 படி மீது பரிவுரை அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்று கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி சட்டை என்னும் மாயை அகற்றிவிட்டேன் சட்டை என்னும் மாயை அகற்றிவிட்டேன் வழி நீரே இப்பவுடன் நாம் வந்தால் சட்டை என்னும் மாயை அகற்றிவிட்டேன் வழி நீரே இப்பவுடன் நாம் வந்தால் கொண்டிட்ட முகத்தாரே முகத்தாரே புன்னகை தவள கண்டோம் கொண்டிட்ட முகத்தாரே புன்னகை தவள கண்டோம் விட்டபடி வீரே சரணடைந்தோம் அம்மா 16 படி மீது பரிவுரை அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்று கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி 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 இப்படி கைலாச மலையிலே சரி சட்டத்தை பெண்குடியார்கள் செய்து வருகிறார்கள் என்ன செய்து வருகிறார்கள் கைலாசம் சுத்தம் செய்தார் சட்டத்தை ஆள் சண்டத்தையா
கேட்கிறார்கள் சுவாமி என்னை தெரிவு செய்ததுக்கு என்ன காரணம்? என்ன? இந்த கைலாசமலை இருக்கின்றது பார்த்தாயா, இந்த கைலாசமலையை இன்று முதல் தூத்து வெளியே சுத்தம் செய்து வைக்க வேண்டும். ஐயோ சுவாமி, கைலாசமலை சுத்தமா வச்சு கோலம்லாம் போடணும்னு சொல்றீங்களா? ஏமா கோலங்களே வராது. என்ன? ஆயக்கலையும் ஆயக்கலை 64 அறநொடியில் நான் உனக்கு படித்து தருகிறேன். எனக்கு நீங்க வர தருவேன்னு சொல்லுங்க. அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி அந்த முதலில் இந்த சட்டத்தை பெண்கொடியாகவே கைலாசமலையை தூத்து மெழுகி சுத்தம் செய்து வருகின்றாராம். 1 வருடம் 2 வருடம் இல்லை 12 வருடமாகவே செய்து வருகின்றார். சரி, வரக்கூடிய நாளிலே 13ஆம் வருடத்திலே பார்வதியானோடு பகவானை பற்றி சொல்லுகின்றார். சொல்கிறார்கள் சுவாமி, இந்த சண்டத்தை கைலாசமலையில் இருந்தால் கைலாசம் தீட்டாகும். கண்டிப்பாக சண்டத்துக்கு ஏற்ற இடம் என்ன தெரியுமா? காடு. அதனாலே சண்டத்தை நீங்கள் காட்டிலே அனுப்பி வைக்க வேண்டும். காட்டிலே அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்லி சண்டத்தை அழைத்து சொல்லுகின்றார். என்ன சொன்னார்கள்? சண்டத்தை சுவாமி, அதாவது உனக்கு 12 திருவயது ஆகிவிட்டது. இனி இந்த பாரு கைலாசமலை நீ இருந்தாய் என்று சொன்னால் கண்டிப்பாக கைலாசமலை தாழ்ந்து விடும். ஆகையால் உனக்கு நான் வேண்டுபட்டு மரங்கள் தருகின்றேன். பகவானே, மரம் மட்டும் ஒரு பெண்ணுக்கு போதுமா? ஒரு துணை வேண்டாமா? கண்டிப்பாக நீச்சல் இந்த உலகத்தில் இழப்பு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக பிறப்பு கண்டிப்பாக ஒன்று இருக்கும். எனக்கு துணைக்கு யாராவது சொல்லுங்க. நீ அரும்பெரும் காலகத்தில் தனிமையாக வாழ வேண்டாம். உனக்கென்று ஒரு ஆள் நான் விடுகிறேன், நீ சென்று வா. சொல்லி வரத்தை கொடுத்து பிற்பாடு போன சொல்றீங்க. ஆகட்டும் என்று சொல்லி சண்டத்தை காட்டிலே அனுப்பி வைக்கின்றார்கள். சண்டத்துக்கு வேண்டுபட்ட வரங்கள் அனைத்தையும் கொடுத்து காலகத்தில் அனுப்பிய பிற்பாடு சண்டத்தை காட்டுக்கு போனவர்கள் நினைக்கிறார் சிவபெருமான். சண்டத்துக்கு ஒரு துணை வேண்டும் அல்லவா? அப்படி எங்கள் தேவர்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு பூமாலை கொண்டு வருகின்றார்கள். அந்த பூமாலை ஒரு மறையவன் முகத்து விட்டார். பூமாலை எப்படி இருக்கும் தெரியாது. அதாவது பகவானுக்கு வெள்ளரிக்கு மாலை என்று சொன்னால் அந்த உலகத்தில் பகவானுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளரிக்கு மாலை பிடிக்கும். சரிதான். அதிலும் கரைக்கட சிவபெருமானுக்கு அந்த காலத்தில் அந்த மரம் அவ்வளவு அழகாக இருந்திருக்கிறது. அந்த அதாவது இந்த மறைவன் மனிதனை வைக்கின்றார். தினந்தோறும் பகவானுக்கு இந்த பூவில் மாலை கட்டி கொண்டு போகின்றார்கள் அல்லவா? இந்த பூவினுடைய வாசனையை நாம உணர வேண்டும் என்று சொல்லி. வாசனை எப்படி இருக்கணும் நமக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியாது அல்லவா? தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்வது தவறு கிடையாது. அப்படி என்று சொல்லி பகவானுக்கு மாலை கட்டி செல்லக்கூடிய நேரத்தில் அந்த பூவை ஒருவடி சென்று உணர்ந்து விட்டாரா? மற்றுள்ள மறைவனுக்கு சொல்லுகின்றார்கள், நீ சண்டாளா, பகவானுக்கு மாலையானது கெட்டி செல்லக்கூடியதை நீ உணர்ந்து விட்டாயே, நீ சண்டலாக போன்ற கணபதி என்று சொல்லி எரிக்கிழம்பு வாசனையே இருக்காது. எரிக்கிழம்பு வாசனை இருக்காது. அதையே இவங்க உணர்ந்தா கண்டிப்பா கிடையாது. அதுதான் நீங்க சொல்றது தவறு. என்ன அந்த இந்த உலகத்திலே எரிக்கிழம்போது நல்ல வாசனையாக இருந்திருக்கின்றது. ஆகையால் அந்த கரைக்கின்ற சிவபெருமானுக்கு இஷ்டப்பட்ட மாலை என்று பூ என்று சொல்கிறார்கள். சரி, அந்த மறையவன் முகர்ந்த காரணத்தினால் அந்த பூவுக்கு வாசனமே இல்லாமல் போய்விட்டது. அப்படி என்று அவனுக்கு ஒரு சாபத்தை கொடுக்கின்றார்கள். சண்டாளா, நீ சண்டனாக காட்டிலே போய் வாழக் கடவுள் என்று சாபம் கொடுத்தார்கள். கண்டிப்பாக அந்த சொல்லிருக்கிழங்க சண்டனானவன் காட்டில் விளைகின்றான். சண்டத்தை வாழ்வது சண்டனைக்கு தெரியாது. சண்டத்துக்கு தெரியாது. இருவரும் தெரியாமல் வாழ்ந்து வருகின்றார்கள். அரும்பெரும் காலகத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாளையில் ஒரு நாளில் இருவரும் காட்டிலே சந்தித்தார்கள். ஒரு ஆலயம் இருக்கின்றது. அந்த ஆலயத்தில் திரும்ப ஒரு வழிபட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு நாள் 2 பேரும் சந்திக்கிறார்களா? சந்திக்கக்கூடிய நேரத்தில் மனதிலே நினைக்கிறார் இந்த சண்டனானவன் இப்படி ஒரு அழகு குறைந்த பெண்ணை நம்ம இந்த காலகத்தில் இதுவரையும் கண்டது கிடையாது. அழகு குறைந்த பெண்ணா? அழகு குறைந்த பெண் அப்படின்னா அப்படின்னு சொல்லி அழகு கூடின பெண்ணு சொல்லுவாங்க. அழகு கூடின பெண்ணா? சரிதான். இந்த சட்டத்தை பெண்ணாளர்கள் மனதிலே நினைக்கின்றார், இவர் ஆடவர், இந்த அரும்பெரும் காலகத்தில் நம்ம இவரை இதுவரையும் கண்டது கிடையாது. அதுவும் நல்ல யோசனைதான். சண்டனை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறார்கள்? இந்த காட்டுல இவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்து வந்திருக்கீங்களா? நானும் இங்கதான் இருக்கிறேன். ஆமா, உன்னுடைய நாடு எங்கு? உன்னுடைய ஊர் எங்கு? என்னுடைய நாடா? என்னுடைய நாடு கைலாசம். நாடு ஊர் ஒரே இடம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கும் கைலாசம் தான். உங்களுக்கு கைலாசம் தானா? ஆமா. என்னை கைலாசத்திலிருந்து காட்டிலே அனுப்பிவிட்டார்கள். இதற்காக எனக்கும் தெரியாமல் தான் நான் வாழ்ந்து வருகிறேன். அதாவது இந்த உலகத்தில் உனக்கு துணை, எனக்கு அதாவது உனக்கு நான் துணை, எனக்கு நீ துணையாக இருப்பாயா? கண்டிப்பா இருப்பேன். உங்களுக்கு யாரும் கிடையாது, எனக்கும் யாரும் கிடையாது. அப்படி இந்த இருவரும் காட்டிலே திருமணத்தை முடித்தார்கள். மாலையிட்டு மணமோடிட்டு
ஒரு மாதம் இரண்டாகி 2 மாதம் 3 மாதம் 4 ஆகி 8 மாதம் வரை கூடிய நாளையில் 8 மாதம் ஆகிய சண்டத்துக்கு மனவரை பார்த்து சொல்லுகிறார்கள் மாசமாக இருக்கிற பெண்கள் நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. கண்டிப்பாக. ஆனா இதுவரைக்கும் நான் உங்களுக்கு ஏதாவது கேட்டிருப்பேனா? ஒரு காரியம் கேட்டது கிடையாதுல்லப்பா. இல்ல நீங்கள் காட்டிலே சென்று வேட்டையாடி எனக்காக மாமிசம் கொண்டு வருவீர்களா? மாமிசம். ஆமா. என்ன? அதாவது இவ்வளவு காலமாக நீ கர்ப்பப்பட்டு இருந்து இனிய பிண்டம் எதுவும் என்னிடத்தில் கேட்டது கிடையாது. சரி. மாமிசம் தானே இதோ வேட்டையாடி நான் கொண்டு வருகிறேன் என்று சொல்லி காலகத்தில் வேட்டையாடக்கூடிய நேரத்தில் துஷ்ட மிருகங்களால் அடிபட்டு இந்த சட்டநாயகர் காரியத்தில் இருந்து விடுகின்றார். வேட்டையாட போன இடத்திலே மலைவீரர்கள் அடித்துக் கொண்டிருக்கின்ற சண்டை அழைத்தால் சண்டத்தியானவள் சண்டனாரோடு இறந்த செய்தி தாங்காமல் அழுகிறாள் என்று பாருங்கள். மன்னவா சண்டனாரோடு இருந்த துக்கம் தாங்காமல் மனைவியானவள் எப்படி என்னை அழுவாய்? இந்த அனுபவம் நாடகத்தில் எனக்கு துணை என்று சொன்னால் தங்கள் மட்டுமல்லவா உள்ளது. இனிய பண்ட மருத்துவதற்காக மாமிசம் இருப்பதற்காக சென்றீர்கள் அல்லவா, என்னை விட்டு சென்று விட்டீர்களே. சரி அப்படி என்று சொல்லி மன்னவா நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? காட்டிலே நான் தனியாகத்தானே வாழ்ந்து வந்து எனக்கு துணையேற்று வந்தவர் நீங்கள் தானே. நீங்களும் பாதையை சென்று விட்டீர்களே மன்னா, என்னை யார் பார்த்துக் கொள்வார்கள்? ஒத்து போன்ற நீரை உலகெல்லாம் சோழவிட்டாய் கண்ணீரை அர்த்தமெல்லாம் சோழவிட்டு அழுது புரண்டாலும் கணவன் திரும்பி வரமாட்டார்கள் அல்லவா? அழுது புரண்டாலும் இறந்த பேர்கள் திரும்பி வருவார்களா? கண்டிப்பாக வரமாட்டார்கள். நமக்காக வாழவில்லை சொன்னால் நம் வயிற்றிலே குழந்தைகள் இருக்கின்றன. இந்த குழந்தைகள் எந்த பாவத்தை செய்கிறார்கள்? வயிற்றில் வளர்ந்து வரக்கூடிய குழந்தை என்ன பாவம் செய்து எப்போது பாவம் செய்யவில்லை? அவர்களுக்காக நாம் வாழ்ந்து விடலாமே அப்படின்னு சொல்லி ஒருவாறு மனதை தேற்றிக் கொண்டு சரி வாழ்ந்து வருகின்றார் சண்டத்தியானவள். சண்டத்திக்கு 10 மாதம் ஆகின்றது. 10 மாதம் ஆன பிறகு சண்டத்தியானவள் குழந்தைகளை பெற்றெடுத்தாராம். அதாவது 10 மாதம் ஆன பெண்கள் குழந்தையை பெற்றெடுப்பார்கள். குழந்தைகளை எப்படி பெற்றெடுப்பார்கள்? ஒரு குழந்தை சொன்னா குழந்தை பெற்றெடுத்துட்டான்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்னா